உனக்கு என்னப்பா நீ டாக்டர் ஜாலியாக இருக்க? ஓ, உனக்கு டாக்டர்னா அவ்வளோ ஜாலியாக போச்சா? பக்கத்து வீட்டுக்கார பையன் டாக்டர், என் பையனும் டாக்டர் தான் ஆகணும் எங்கள் அப்பா சொல்ல, மீறினா சோறு போட மாட்டாங்களேங்கிற ஒரே காரணத்துக்காக உட்காந்து படித்து நீட்டை கிளியர் பண்ணி எம்பிபிஎஸ் காலேஜுக்குள்ளே போனால் அப்படியே பக்குன்னு இருக்கும். 19 சப்ஜெக்ட்டு, மாதம் 4 இன்டர்னு, வருஷம் யூனிவர்சிட்டி, இதையெல்லாம் பார்த்து படிக்கவே பாதி நாள் ஆயிரும். இதில் பார்க்காம வேற படிக்கணுமா? அனிருத்தோட 1000 சாங் ஞாபகம் வச்சுக்கலாம், ஆனால் பாமா காலேஜில் பாதி ட்ரக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்படியே ஞாபகம் வச்சுட்டாலும் எதுக்கு எது எழுதுறதுன்னு தெரியாது. தலைவலிக்கு அல்சர் மாற்ற எழுதுவே, அல்சருக்கு ஓஆர்எஸ் எழுதுவே, இப்படி எதையாவது எழுதி பாஸ் பண்ணி சிஆர்ஆரை போனால் அங்கே வார்டு பாய் கூட வாங்கன்னு கேட்க மாட்டான். நம்ம தான் சர்ஜி நச்சன், நீ கையில் கத்தி எடுத்து நிற்பேன். ஆனால் அவன் கையில் பேனாவை கொடுத்து கணக்கு எழுதுறான்பா. 12 மணி நேரம் டியூட்டியில் 8 மணி நேரம் கணக்கு எழுதியே போயிடும், மிச்சம் 4 மணி நேரம் எடுபடி வேலை செஞ்சே போயிடும். எடுபடி வேலை செஞ்சாவது எம்பிபிஎஸ் முடிச்சுமே சரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுமேன்னு பார்த்தா, சி பொறிக்கிறாஸ்கள், உனக்கெல்லாம் என் பொண்ணு தர மாட்டேன், பிஜி படித்த மாப்பிளைக்கு தான் என் பொண்ணு தரும் அப்படின்னு பொண்ணோட அவங்க அப்பன்னு சொல்லுவான். டிகிரிக்காவது இல்லையே பொண்ணுக்காவது படிக்கணுமேனு அதில் ஒரு வருஷம் உட்காந்து பிஜிக்குள்ளே போனால் இதுக்கு யூஜியே பரவாயில்லன்னு தோணும். அங்கேயாச்சும் 8 மணி நேரம் கணக்கு எழுதுவேன், இங்கே 12 மணி நேரம் கணக்கு தான் எழுதுவேன். அதில் ஜூனியர்ஸுக்கு 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும், 12 மணி நேரம் டியூட்டி, 2 மணி நேரம் கிளாஸு, இப்படி நாளே போயிடும். நம்ம கிடைக்கிறதே 1 மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரமாவது நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அதுலேயும் ஒன்றை மாதிரி ஒருத்தன் உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்குன்னு டிப்ரெஷனை போட்டா, இப்போ சொல்லு நாங்கள் ஜாலியாகவும் இருக்கோம். ஒரு ஸோ டாக்டரை நோக்கி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க, அதுக்கான கண்டென்ட் கிரியேட் பண்ணிங்க, எல்லாம் ஓகே. பொதுவாகவே டாக்டர்ஸுடைய டார்க் சைடுன்னு ஒன்று இருக்கும்ல. டாக்டர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யாதீங்க, ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு உங்களை கேள்வி கேட்குறாங்க. என்ன விஷயங்கள்லாம் கேட்குறாங்க? அப்படி ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு என்ன ஒரு கேள்வி, அந்த மாதிரி டாக்டர் வந்துட்டு பண்ணுற விஷயம் தான். அந்த வீடியோ பண்ணுறப்போ நடித்தேன் இல்லையா, நடிக்கிறப்போ எனக்கு வந்துட்டு என்னடா ஒரு டாக்டர் மாதிரி வேறுடா, ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு ஜென்யூனாக அப்படின்னா, ஜென்யூனாக அப்படின்னா எனக்கு ஒரு டாக்டர்னா சரி ஓகே அப்படின்ட்டு இன்ன வரைக்குமே நான் டியூட்டி டைம்லையோ இல்லை ஒரு பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு இருக்கிறப்போ நான் வீடியோ பண்ணது கிடையாது. எனக்குன்னு இருக்கக்கூடிய டைம், அந்த டைமில் தான் நம்ம வீடியோஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அது நம்ம அது அவ்வளோக்கும் நம்ம பெரிய இது கிடையாது இல்லைங்களா. ஆனால் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது, டாக்டர் படிச்சுட்டு எதுக்குப்பா சினிமா இதெல்லாம் போயிட்டு அதெல்லாம் அப்படிப்பா இப்படிப்பா, அதுக்குள்ளே எல்லாம் டாக்டர் படிச்சு, டாக்டர்னு ஒரு கெத்தான ப்ரொஃபஷன், இதை விட்டுட்டு நீ ஏன் சினிமா போகிற, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துச்சு. கோயிலில் இருக்கிற கடவுளுக்கு கூட நைட் 9 மணிக்கு நட சாத்திடுறாங்க, காலையில் 5 மணிக்கு தான் நிற்கிறாங்க, மறுபடியும் 12 மணிக்கு சாத்திடுறாங்க, மறுபடியும் ஈவினிங் 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் மூச்சுக்கு 300 தடவை கடவுள்னு சொல்கிற டாக்டர் அவருடைய பர்சனல் லைஃபையோ இல்லை அவருக்கு பிடிச்ச வேலையோ செஞ்சால் பொறுப்பு இல்லாத டாக்டர் என்ன இப்படி பண்ணிட்டு, அந்த மாதிரியான மக்கள் பார்வை மாறுது. இங்கே இருக்கு. இப்போ எல்லாரும் மக்களிடையே இருக்கக்கூடிய பிம்பம் என்னன்னா, 24 மணி நேரம் 36 மணி நேரம் ஒரு டாக்டர் வேலை செஞ்சு செத்து போயிட்டார் அப்படின்னா தியாகிப்பா, வேலை செஞ்சு நல்லா மனுஷன்பா அப்படி. ஆனால் 12 மணி நேரம் டியூட்டி இருந்துட்டு மிச்சம் 12 மணி நேரம் அவங்களுக்கு பிடிச்சதையோ அவங்க இன்ட்ரெஸ்டையோ பண்ணால் பொறுப்பு இல்லாத டாக்டர் இவர் ஒன்றும் சரியில்லை, இல்லை ஏன்ப்பா மெடிக்கல் சீட்டை வேஸ்ட் பண்ணுறேன், அந்த மாதிரியான கேள்விகள். ஆனால் அதை நான் என்னமா சொல்ல வரேன்னா, அது மாதிரியான பார்வைகள் வேணாங்கிறேன். ஆனால் பொதுவாகவே கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது கவர்மெண்ட்டில் டீச்சர், கவர்மெண்ட் டாக்டர் அவங்களாம் செட்டில்டு அப்படி தான் பேசுவாங்க. கவர்மெண்ட்டில் இருக்காங்க, ஸோ அந்த டாக்டர்லாம் செட்டில்டுப்பா, கவர்மெண்ட் டாக்டர் அப்படின்னு பேசுவாங்க இல்லையா. எப்படி தெரியுமா, 1 கோடி செலவு பண்ணி இந்த 1 கோடி வித்து போல வளர்த்தாரு கவர்மெண்ட் டாக்டர் அப்படின்னு. அப்படி இல்லைங்க. கவர்மெண்ட் டாக்டர் அப்படிங்கிறது முழுக்க நான் என்ன பொறுத்த என்ன சொல்லுவேன், கவர்மெண்ட் டாக்டர் இப்போதைக்கு சேவையை நோக்கி தான் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குறது 50,000 1 லட்சம், அவங்க செய்கிற வேலை 3 லட்சத்துக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓப்பனாக சொல்ல போனோம்னா நம்ம நினைக்கலாம் கவர்மெண்ட் டாக்டர்னா அப்படி கிடையாது இப்படி, அதெல்லாம் இல்லைங்க. ஒரு பேஷண்ட் நான் அப்படி பார்த்துக்கிறேங்க. நான் ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ண அவருக்கு வலிக்குன்னு சொன்னோன்னே நான் சரி நான் உங்களுக்கு மருத்துவ ஊசி போட்டு பண்ணுறேன். நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க, நான் மருத்துவ ஊசி போடுறேன், ஆனால் ஒரு நிமிஷம் பண்ணிக்கலாங்க. நான் அவருக்கு சில பேஷண்ட் கோவப்படுவாங்க, என்ன இப்படி பண்ணுறேன் அவங்ககிட்ட. நான் அப்படி பேசுவேன் போயிட்டு, ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா செஞ்சுக்கலாண்ணா, உங்களுக்கு என்னண்ணா, ஆனால் என்ன பிரச்சனை, கொஞ்சம் 5 நிமிஷம் கழிச்சு பண்ணிட்டுமா, 10 நிமிஷம் கழிச்சு பண்ணிட்டுமா சொல்லுங்கள் அப்படின்ட்டு பண்ணிட்டு சில நேரங்களில் அட்டெண்டர் இருக்க மாட்டாங்க. அட்டெண்டர் இல்லாத பேஷண்ட் நான்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன்.